காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உலக இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள். உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, புதிய நாளின் உற்சாகத்திற்காக, மன மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக, நிறைவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு இணைந்தது ஜெபத்திலே இந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் கர்த்தாவே நீர் வாழ்த்தி வரவேற்கிறேன். நானும் அப்படியே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய தாகம் என்ன என்று உமக்கு தெரியும், அவருடைய வேண்டுதல் என்ன என்று உமக்கு தெரியும். வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன், எங்களுடைய ஆலோசனைகளை நீர் அபத்தம் பண்ணி நீர் உங்களுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லும். அப்படி ஆண்டவர் நம்முடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய உயிர் ஓட்டக்கூடிய அந்த பவரை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தினம் ஒரு சத்திய வார்த்தை வாசகர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். கடந்த சில நாட்களாகவே இந்த தொடர் போதனையை நாம் கேட்டு வருகிறோம். திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 11 வசனங்கள் 1 முதல் 4 முடிய, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய 2வது வசனம், பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நேற்றைய தினத்திலிருந்து நாம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இதிலே நாம் கற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை பூமியிலே நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகில் வந்தார். இது அவருடைய சித்தம். பாவம் நிறைந்த மனிதர்களுக்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் இடையில் நின்று அவருடைய நோக்கத்தை செயல்படுத்தவே மண்ணுலகில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த உலகத்தில் செய்தார். பிதாவின் சித்தத்தை செய்தல் என்பதே அந்த ஒரே காரியம். பிதா எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டுமே அவர் செய்தார்.
பிதா எதை செய்யும்படி அவருக்கு காண்பித்தாரோ அதை மட்டுமே அவர் செய்தார் என்று யோவான் 5:19 படிக்கிறோம். அவர் பாவமற்றவர், பழுதற்றவர், சத்தியமானவர். அவருக்கு சுய சித்தம் உண்டு, அது தவறாக இருக்க முடியாது. ஆனாலும் அவர் தம் சித்தப்படி அல்லாமல் தேவனுடைய விருப்பம் ஒன்றையே செய்வதில் கவனமாயிருந்தார். இதற்காகவே அவர் யோர்தான் நதியோரம் வந்தார். யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற வந்தார். ஆனால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்குரியது. அது மனம் திரும்புதலோடு சம்பந்தப்பட்டது. பாவிகளுக்கே அது தேவையாக இருந்தது. ஆனால் நாம் யோசிக்க வேண்டும், இயேசு பாவி அல்ல, அவர் பாவம் செய்தவர் அல்ல, அவர் பாவத்தினால் கரைப்படாதவர். அப்படி இருக்கும்போது பாவ மன்னிப்பு அவருக்கு தேவையில்லையே. மனம் திரும்பும்படி அவர் ஏற்கனவே பாவம் செய்ததில்லையே. பின்பு ஏன் ஞானஸ்தானத்திற்கு சென்றார் என்கிறதை நாம் யோசிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் ஞானஸ்தானம் என்ற ஒன்றை பார்த்த விதத்திற்கும் இயேசு அதை பார்த்த விதத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வேறுபாடு அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனேயே வெளிப்பட்டது. அவற்றை நாம் தியானிப்போம். ஒன்று, ஞானஸ்தானம் பெற்ற பின்பு ஜெபம் பண்ணினார் என்று லூக்கா 3:21 படிக்க முடிகிறது. 2, ஞானஸ்தானம் பெற்ற பின்பு வானம் அவருக்கு திறக்கப்பட்டது என்று மத்தேயு 3:16 படிக்கிறோம். 3, இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பின்பு தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று மத்தேயு 3:16 தொடர்ந்து படிக்கிறோம். 4, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது மத்தேயு 3:17 இதற்கு ஆதார வசனம் உள்ளது. அன்பானவர்களே, இந்த நிகழ்வுகள் வேறு யாருக்கும் ஏற்படவில்லை, இயேசுவுக்கு மட்டுமே நிகழ்ந்தது. அப்படியானால் ஞானஸ்நானம் என்ற ஒன்றில் மற்றவர்கள் அறியாத வேறொரு முக்கியமான அனுபவம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது. எல்லாரும் ஞானஸ்நானம் என்பது தேவனால் கட்டளையிடப்பட்டதால் அதற்கு கீழ்ப்படிந்தனர். ஞானஸ்நானம் என்றால் பாவ மன்னிப்பிற்குரிய சமய சடங்காக அவர்கள் கண்டனர். இயேசுவோ ஞானஸ்நானம் என்ற ஒன்றின் பின்னால் இருந்த ஆவியையும் ஆவிக்குரிய உண்மையான பொருளையும் கண்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றவே ஞானஸ்நானம் பெற வந்ததாக யோவான் ஸ்நானனிடம் சொன்னார். மத்தேயு 3:15 இதை படிக்க முடிகிறது. அங்கே தேவனுடைய நீதி என்றால் எதை குறிக்கிறது? பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, மனம் திரும்புதலை மட்டுமல்ல, தண்ணீரில் மூழ்கி எழும்பும் ஒரு சம்பிரதாயத்தை மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தேவனுடைய கரங்களில் கொடுக்க வேண்டும். தேவன் அவன் மேல் முழு ஆட்சி செய்ய வேண்டும். அந்த மனிதன் தனக்கென்று எந்த விருப்பங்களையும், அதாவது சித்தங்களையும் வைத்துக் கொண்டிராமல் முழுமையாக தேவ விருப்பம், அதாவது தேவ சித்தம் அவன் வழியாக நிறைவேற ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்கிற வார்த்தையை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது அந்த மனிதனையும் அவன் எண்ணங்களையும் செயல்களையும் நோக்கங்களையும் தேவன் முழுமையாக இயக்கும் உரிமையை பெற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய நீதியை அந்த மனிதரிடம் நிறைவேற்ற முடியும். அந்த முழுமையான அர்ப்பணிப்பே தேவ நீதியை நிறைவேற்றுதல் ஆகும். அதற்கு அடையாளமான செயலே ஞானஸ்நானமாகும். இன்னும் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதன் தனக்கென்று எதையும் மிச்சம் வைக்காமல் முழுமையாக தேவனிடம் கொடுத்து விடுதலாகும். அவனுக்கு இனி தன்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. அவன் தன்னுடைய எந்த சுய விருப்பத்தையும் தன் மூலம் நிறைவேற்ற கூடாது. மாறாக தேவன் அவனை தம்முடைய விருப்பத்தின்படி உபயோகிக்க அனுமதிக்க வேண்டும். தேவனிடம் தன்னை ஒப்புவித்த அவன் மறுபடியும் தன்மேல் எந்த உரிமையையும் பாராட்டக்கூடாது. இதுவே ஞானஸ்நானம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பாவ மன்னிப்பை பெற யோர்தானுக்கு போகவில்லை, மனம் திருந்துவதற்காக போகவில்லை. அவர் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்தை நிறைவேற்றவே அங்கே போனார். ஞானஸ்நானத்தின் வழியாக தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நன்கு அறிந்தவராக இயேசு சென்றார். தம்மை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கவே அங்கே போனார். பிதாவின் விருப்பம் தம் வழியாக நிறைவேற வேண்டும். பரலோகத்தில் அவர் விருப்பம் நிறைவேறுவதைப் போல முழுமையாக அது தம் வழியாகவும் நிறைவேற வேண்டும். அதற்காக தம்மை முழுமையாக தேவனிடம் பலியாக படைத்தாக வேண்டும். அதற்காகவே யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றார். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே என்ற அனுபவம் நிறைவேறவே ஞானஸ்நானம் பெற்றார். அநேகர் இன்று ஞானஸ்நானத்தை ரட்சிப்பின் அனுபவமாக எடுத்துக் கொள்கிறார்கள். மிகவும் நல்லதுதான்.
அதனுடைய உண்மையான கருத்தை, உள்ளார்ந்த கருத்தை அறிந்தவர்களாக எடுத்துக்கொள்கிறார்களா? இந்த சத்தியம் அவர்களோடு பேசட்டும். அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் பிரசங்கிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, என்னிலும் செய்யப்படுவதாக என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். மத்தேயு 3:16 சொல்லுகிறது. புறா ஏன் இறங்கி வந்தது? இயேசு ஞானஸ்நானம் பெற்றவுடன் ஜெபித்தார் என்று லூக்காவின் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். லூக்கா 3:21. அவர் எதை சொல்லி எப்படி ஜெபித்தார் என்று நமக்கு தகவல் இல்லை. ஆனால் அங்கே நடைபெற்ற சம்பவங்களை நாம் தியானிக்கும் போது அவர் என்ன ஜெபம் செய்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஜெபித்ததும் வானம் அவருக்காக திறக்கப்படுகிறது. ஏன்? அவரது விண்ணப்பம் வானத்தை திறக்கத்தக்க சத்துவம் உடையதாக இருந்தது. அவருடைய ஜெபம் வானத்தை திறக்க வைத்தது. அது மட்டுமல்லாமல் தேவ ஆவி புறா ரூபத்திலே கொண்டு கீழே இறங்கி வரும்படி செய்தது. தேவ ஆவியானவர் எதற்காக? அவரை நடத்துவதற்காக, அவரை இயக்குவதற்காக. இயேசு ஊழியத்தை துவங்க போகிறார். இது தேவனுடைய ஊழியம், தேவனுடைய விருப்பத்தை மனிதர் மூலம் நிறைவேற்றும் ஊழியம். ஆனால் தேவனுடைய விருப்பப்படியே செய்யப்பட வேண்டிய ஊழியம். அந்த ஊழியத்தை தேவனுடைய ஆவியின் இயக்கத்தால் அல்லது நடத்துதல் மட்டுமே செய்ய முடியும். அதற்காகவே தேவ ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்து இயேசுவின் மேல் தங்கினார். இனி இயேசுவை முழுமையாக இயக்கவும் நடத்தவும் போகிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவரே. அன்பானவர்களே, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய ஊழியம் என்று சொல்கிறோம் அல்லவா? அல்ல, தேவனுடைய விருப்பத்தை, இது தேவனுடைய ஊழியம். தேவனுடைய விருப்பத்தை மனிதர் மூலம் நிறைவேற்றும் ஊழியம். ஆனால் தேவனுடைய விருப்பப்படியே செய்யப்பட வேண்டிய ஊழியம். நாம் நம்மையே நம்பி சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் அழைக்கப்படாமல் தாமாக இறங்கி வரவில்லை. இயேசு அவரை அழைத்தார். அந்த வேண்டுகோளுக்கு இணங்கியே வானத்தை திறந்து இறங்கி வந்தார். ஆனால் வெறும் வேண்டுகோளை கேட்டு ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வரவில்லை. அங்கே ஒரு தீர்மானம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவரை முழுமையாக இயக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்வார். ஆனால் அதற்கு முன்பு அதுவரை அவரிடம் இருக்கும் வேறொரு பறவையை அவர் வெளியே அனுப்பியாக வேண்டும். அது என்ன பறவை என்பதை நாம் தொடர்ந்து தியானிப்போம். சுய விருப்பமாகிய காகத்தை வெளியே தள்ள வேண்டும். காகமாகிய அந்த சுய விருப்பம், ஒரு மனிதனுடைய சுய விருப்பத்தை ஒரு காகத்திற்கு ஒப்பிடலாம். காகம் புறாவின் சோபங்களுக்கு எதிர்மாறாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தேவனிடம் கொடுக்கும் வரை அவன் தன் சுய விருப்பத்தின் பாதையிலேயே போய்க் கொண்டிருப்பான். அதாவது தன்னுடைய சுய விருப்பம் என்ற காகத்தையே அவன் வாழ்க்கை இயக்கிக் கொண்டிருக்கும். இந்த காகமாகிய சுய விருப்பத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதல்ல. ஆனால் தம்முடைய ஆவியாகிய புறாவினால் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆனால் அந்த சுய விருப்பமாகிய காகத்தை புறம்பே தள்ளும் வரை புறா வந்து செயல்பட முடியாது. அன்பானவர்களே, புறா பரிசுத்தமானது, உண்மையானது, கபடற்றது, அசுத்தத்தின் அருகில் போகாதது. காகம் செயல்படும் இடத்தில் புறா சேர்ந்து செயல்படுவதில்லை. நாம் நம்முடைய சொந்த வழிகளிலும் ஆலோசனைகளிலும் நடப்பதே சுய விருப்பம் அல்லது சுய சித்தம் என்பதாகும். சுய விருப்பங்கள் எல்லாம் தீமையானவை அல்ல. நம்முடைய விருப்பங்கள், நோக்கங்கள் ஏராளமானவைகள் நல்லதாக இருக்கலாம். நாம் உருவாக்கும் திட்டங்கள் பல நல்ல இயல்புகளை உடையதாக இருக்கலாம். நாம் வகுக்கும் பாதைகள் நன்மையானவைகளாக இருக்கலாம். காகத்தை பாருங்கள், அது அநேகம் தீதான சோபங்களை கொண்டிருந்தாலும் நல்ல சோபங்களும் பல அதற்கு உண்டு. காகம் தன்னுடைய உணவை பல காகங்களோடு சேர்ந்து பகிர்ந்து உண்ணும் பெருந்தன்மை உடையது. ஆனாலும் காகம் அங்கீகரிக்கப்பட்ட விருப்பமான ஒரு பறவை அல்ல. அதுபோல நம்மிடம் நல்ல குணங்களும் யோசனைகளும் திட்டங்களும் இருக்கலாம். ஆனாலும் அவைகள் நம்முடைய சுயத்திலிருந்து உருவாகுமாயின் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. நாம் நம்மையே நம்பி சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புவதில்லை. நாம் நம்முடைய நல்ல யோசனைகளையும் கெட்ட யோசனைகளையும் சார்ந்திருக்காமல் தேவன் தரும் யோசனையை மட்டும் கேட்க வேண்டும் என்பதே தேவனுடைய நீதி. நாம இது நன்மை, இது தீமை என்று முடிவு செய்யக்கூடாது. மாறாக தேவன் எது நன்மை என்று காட்டுகிறாரோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுவே தேவ சித்தம், அதுவே தேவ நீதி. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்வதே தேவ நீதி. அப்படியானால்
யோர்தானுக்கு இயேசு வரும் வரை காகமாகிய சுய சித்தத்தினாலேயே ஏங்கிக் கொண்டிருந்தார் என்ற கேள்வி எழலாம். இயேசு பாவமற்றவர், பாவம் செய்யாதவர், என்னில் பாவம் உண்டோ என்று சவால் விட்டவர். ஆனால் அவருக்கு சுய சித்தம் உண்டு, சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் சக்தி உண்டு, அவருக்கு சொந்த ஞானம் உண்டு, அவருக்கும் அநேக தீர்மானங்களை எடுக்கும் மனம் உண்டு. இயேசுவின் வழிகளும் சிந்தனைகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் மற்ற மனிதர்கள் எல்லாரையும் விட மிக 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 நல்லதாகவே இருந்தது. ஏனென்றால் அவர் பாவமற்றவர், தேவனை அறிந்தவர், தேவனிடமிருந்து வந்தவர். ஆனால் தேவனுடைய நீதி என்பது அவருடைய சுயமான நல்ல வழிகளில் மட்டும் நிறைவேறி விடுவதில்லை. அவரிடம் நல்ல வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளின் மேல் சார்ந்து வாழாமல் தேவன் காட்டும் பாதை என்ன என்பதை அறிந்து அதிலேயே நடக்க வேண்டும். தேவன் தம்முடைய சொந்த விருப்பத்தால் எதை நல்லது என்று காட்டுகிறாரோ அதை செய்வதே தேவ சித்தம் செய்தல் ஆகும். காகத்திடம் அநேக நல்ல குணங்கள் இருந்தாலும் அது நம்முடைய வீட்டில் விருப்பமான பறவையாக இருப்பதில்லை. அதுபோல சுய விருப்பம் சார்ந்த வாழ்வும் வழிகளும் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதை தேவன் விரும்புவதில்லை. தேவனுடைய ஒரே விருப்பம் தம்முடைய ஆவியால் முழுமையாக நாம் இயக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். எனவே இயேசு சுய சித்தம் என்ற காகத்தை தம்மை விட்டு துரத்தி விட்டார் என்றால் என்ன என்று புரிந்திருக்கும் என நம்புகிறேன். அதாவது தேவம் ஆவியாகிய புறா வந்து தம்மை இயக்கும்படியாக முற்றிலுமாக தம்மை வெறுமையாக்கி விட்டார். தொடர்ந்து இந்த சத்தியத்தை உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்கிற வார்த்தையை நாளை தினத்தும் தியானிப்போம். அதுவரையிலும் தேவ பிரசனம் நம் ஒவ்வொருவரையும் ஆளக்கடவது. ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல நேசரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மிடம் வருகிறோம். இப்பொழுது என்னோடு சத்தியத்தை கேட்ட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டவர்கள் என்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We are wonderfully and fearfully made. அப்பா நன்றி. இந்த நாளைய மகிழ்ச்சி நாளாக, வெற்றியின் நாளாக, ஆரோக்கியத்தின் நாளாக, பாதுகாப்பின் நாளாக அறிவிக்கிறோம். தொடர்ந்து சத்தியத்தை கற்றுத்தாரும். அதிலே நாங்கள் வளர, வாழ, செழிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.